ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நியூஸ் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு நல்லாவே மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸே நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்த நல்ல செய்தி தான். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் ஜெரன் பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா 2024 ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் நேற்று நிஃப்டி ஐடி தான் போட்டு துவம்சம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நிஃப்டி ஐடி 1156 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி ஐடி மட்டுமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதே நிஃப்டி ஐடி தான். பிஎஸ்சி ஸ்மால் கேப் ஒரு 258 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி பேங்கும் பரவாயில்லாம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 640 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. சென்செக்ஸ் 929 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 256 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. இது ஓவரால் மார்க்கெட் அப்டேட். ஆனால் நிஃப்டி ஐடி நேற்று பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. ரீசன் என்னன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதாவது நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்து நம்ம அண்ணன் ஜெரம் பவுலோட செய்தி தான். 2024 அவங்க ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 14ஆம் தேதி எஃப்ஐஎஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 3570 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. 553 கோடிக்கு டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2 டேஸ்லேயே கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேலே, அதாவது 8000 கோடி டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸாக நிறைய பணம் உள்ளே கொண்டு வராங்க. அமெரிக்காவிலேருந்து நல்ல செய்தி வருது. நம்மளோட ஷேர் மார்க்கெட்டுமே நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோ மட்டுமே நியர்லி 1% மேலே க்ரீனில் இருந்துச்சு. ஸோ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகட்டே வருது. ஸோ இப்போதைக்கு நல்ல ஜாலியாக இருக்கிறோம். ஸோ ஜாலியாகட்டே இருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோஃபின் இதோட ஐபிஓ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஸோ இவங்க 960 crores, அதாவது 960 கோடி இந்த ஐபிஓ மூலமாட்டு நிதி திரட்டுறாங்க. ஸோ இந்த நிதி திரட்டுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 18ஆம் தேதி இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. டிசம்பர் 20 க்ளோஸ் ஆகுது. டிசம்பர் 15ஆம் தேதி ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 760 கோடி இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 200 கோடி பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் விற்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 கோடி வேல்யூ உள்ள ஷேர்ஸை அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் தாமஸ் ஜான் முத்தூட், தாமஸ் ஜார்ஜ் முத்தூட், பிரீத்தி ஜான் முத்தூட், ரெம்மி தாமஸ் மற்றும் நீனா ஜார்ஜ் இவங்க ஷேர்ஸை விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 150 கோடி வேல்யூ உள்ள ஷேர்ஸை இவங்க ப்ரொமோட்டர்ஸ், நான் சொன்ன நேம்ஸ், இவங்கெல்லாம் செல் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். கிரேட்டர் பசிபிக் கேபிட்டல் இவங்க முத்தூட் மைக்ரோஃபினோட ஒரு தளமாட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கோடி வேல்யூ உள்ள ஷேர்ஸை ஒதுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஷேருக்கு இவங்க 14 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் ஒதுக்குறாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 14 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஊழியருக்கு ஒதுக்குறாங்க. ஊழியர்களுக்கு ஒதுக்குற ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 கோடி அளவு ஒதுக்குறாங்க. அதில் ஒரு ஷேருக்கு 17 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட குறைஞ்சது 14,841 ரூபா அந்த ரேஞ்சில் வேணும். இவங்க ப்ரைஸ் பேண்ட் 277 ரூபாலேருந்து 291 ரூபா அந்த ரேஞ்சில் இவங்க ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 51 ஷேர்ஸ் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு லாட்டில் 51 ஷேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,841 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. அதிகபட்சமாட்ட அதாவது மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,92,933 ரூபா அந்த ரேஞ்சில் வேணும். இதுக்கு 663 ஷேர்ஸ் உங்களுக்கு அலாகேட் ஆகும். இது முத்தூட் மைக்ரோஃபின் கார்ப் ஐபிஓ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த முத்தூட் மைக்ரோஃபின் நிறுவனர்ல இவங்க என்ன பிஸ்னஸ் மெயினாக பண்ணுறாங்கன்னா, கிராமப்புறத்தில் இருப்பாங்கல்ல, வில்லேஜ் ஏரியாவில் லேடிஸுக்கு சிறு கடன் கொடுக்குறாங்க. அதாவது லேடிஸுக்கு வில்லேஜில் இருக்க லேடிஸுக்கு சிறு கடன் கொடுக்குறாங்க. இதான் அவங்களோட மேஜர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மந்தில் மட்டுமே இந்தியன் ஷெல்டர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐநாக்ஸ் இந்தியா, மெட்டிசன்ஸ் ஜுவல்லர்ஸ், சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ், அடுத்தது ஹாப்பி ஃபோர்கிங்ஸ் இப்படிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ வெளியிட்டிருக்காங்க இந்த டிசம்பர் மந்தில். ஸோ இப்போ இவங்களும் ஐபிஓ வராங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் கேபிட்டல், ஜேஎம் ஃபைனான்ஷியல், எஸ்பிஐ கேபிட்டல் எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இவங்க எல்லாமே இந்த ஐபிஓட முன்னணி மேலாளர்களாட்டு இவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ். ரேஞ்ச் ரோவர் காரில் அப்டேட்டு. ரேஞ்ச் ரோவர் கார் அவங்களோட அப்கமிங் இவிஸுக்கு இவி கார் அப்கமிங்கில் வரப்போகுது. ரேஞ்ச் ரோவரோட இவி கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அதோட வெயிட்டிங் லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ ஒரு கார் அதாவது ஹைட்ரன் கார்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் கார் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது மாதிரி தான் அவங்களோட வெயிட்டிங் லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாடா குரூப் ஸ்டாக் இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாங்க நம்ம டாடா பவர் ரீசெண்டாக 1 lakh crore மார்க்கெட் கேப்பில் ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் அப்டேட் என்னன்னா இவங்க ஃபோர்ஸ் மோட்டார்ஸுக்கும் ஜெய்ஹிந்த் இந்தியா அந்த மோட்டார் கம்பெனிக்கும் ரினியூவபிள் எனர்ஜி சப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்சிருந்து. ஸோ இவங்களுக்கு ஆர்டரும் கிடச்சிருந்து. நியர்லி 13.2 மெகாவாட் ஏசி கேப்டி சோலார் பிளான்ட் இவங்க பில்ட் பண்ணி உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி சப்ளை பண்ண போகிறாங்க டாடா பவர்ஸ். ஸோ அதனால இன்றைக்கி அந்த ஷேர் மேலே போயிருந்து ஃபோர்ஸ் மோட்டாருக்கும் ஜெய்ஹிந்த் அந்த கம்பெனிக்கும்
ரினியூவபிள் எனர்ஜி சப்ளை பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிற ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருந்து டாடா பவருக்கு. அதனால இன்றைக்கி அந்த ஷேர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டாடா பவர் வந்து 200 அந்த ரேஞ்சிலேருந்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாடா பவர் லாங் டைமுக்கு ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக் தான். ஆனால் ஒரு 200 கீழே போச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஒரு 250 கீழே போனாலே கன்சிடர் பண்ணலாம். ஸோ போகுமான்னு டவுட்டு தான், போனால் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஐடிசி வந்து நம்ம டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் வந்து டெய்லியும் ஒரு நியூஸ் வருது. அதாவது ஐடிசியில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்த்தீங்கன்னா 4 ஹவுஸ் ஹோல்ட்ஸில் 3 ஹவுஸ் ஹோல்ட்ஸில் வந்து ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அனலிஸ்ட் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஐடிசி வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. குறிப்பாட்டு எஃப்எம்சிஜி, சிகரெட்ஸு, பிஸ்கட்ஸு அப்படி இப்படி நிறைய இதில் இருக்கிறாங்க. ஸோ 4 ஹவுஸ் ஹோல்ட்ஸில் 3 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. டாடா கேபிட்டலில் வந்து அப்டேட்டு. இந்தியாவோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஃபேஷன் பிராண்டுன்னு சொல்லலாம். இந்தியன் பிராண்டு ரேர் ரேபிட். இவங்க இதில் வந்து டாடா குழுமம் டாடா கேபிட்டல் 333 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டாடா கேபிட்டல் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா, இந்த கம்பெனியில் 13% வந்து 13%, அதாவது இந்த கம்பெனி வந்து மனிஷ் போடார் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர். இதில் வந்து 13% வாங்கலாம் அப்படின்ட்டு டாடா கேபிட்டல் யோசனையில் இருக்கிறாங்க போல். ஸோ அதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா $300 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் இதோட வேல்யூ 2499 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை வந்து 2015 மனிஷ் போடார் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச, அவர் தான் ஃபவுண்டரு, அவர் தான் இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணது. ஸோ இது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரேர் ரேபிட்ங்கிறது ப்ரீமியம் ஃபேஷன் பிராண்டு. இவங்க வந்து மென் கிளாத் சேல் பண்ணுறாங்க. எவ்வளோத்துக்கு சேல் பண்ணுறாங்கன்னா $20 $80 அந்த வேல்யூக்கு இவங்க மென்ஸ் கிளாத் சேல் பண்ணுறாங்க. இந்த மனிஷ் போடாரோட ரேர் ரேபிட் இவங்க வந்து ப்ரீமியம் ஃபேஷன் பிராண்ட், ஒன் ஆஃப் த இந்தியன் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து டாடா குழுமம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 13% பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து டாடா குழுமத்தில் ஐடியாவும் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. சுஸ்லான் எனர்ஜி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கோ ஏதோ எனக்கு தெரியாது. பட் வந்து நான் இந்த 41 ரூபால ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நான் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் ப்ராஃபிட் புக் பண்ண பிறகு அந்த ஸ்டாக் வந்து மேலே போகவே இல்லை, 40 கீழே தான் இருக்குது. ரீசன் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸே அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. 250% இந்த இயரில் அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மல்டிபேக்கர் கெயின்னு சொல்லலாம். குறிப்பாட்ட ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இடில்விஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேக்கை விற்று ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ஷேர் இன்னைக்கு கீழே விழுது. அவங்க எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஒர்த்து ஷேர் விற்றுருக்காங்கன்னா 1090 கோடி வேல்யூ உள்ள ஷேரை விற்றுருக்காங்க. குறிப்பாட்டு இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணதுனால தான் அந்த ஷேர் கீழே விழுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நானே விற்றுட்டேன். நான் லாங் டேர்முக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஒரு 50% ஆஃப் த ஸ்டேக்காவது வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 40%, 35% இருக்கணும். ஆனால் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேக்கை குறைச்சிட்டே வராரு. ப்ரொமோட்டருக்கே நம்பிக்கை இல்லைனா மாதிரி நமக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதனாலே அந்த ஷேரை நான் விற்றுட்டேன். நெக்ஸ்ட் ஐஆர்சிடிசியில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து என்ன இதில் இருக்கிறாங்கன்னா, இவங்களோட நான் ரயில்வே கேட்டரிங் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கண் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு ஐஆர்சிடிசியில். அந்த ஷேர் வந்து 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கு. அதாவது நான் ரயில்வே கேட்டரிங் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இவங்க ரீசெண்டாட்டு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய கவர்மெண்ட் பாடிஸு கூட கையெழுத்து போட்டிருந்தாங்க. குறிப்பாட்டு டிஃபென்ஸ் செக்டாரு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இந்தியன் மெரைன்டைம் யூனிவர்சிட்டி கொல்கத்தா, அங்கே இருக்க மெரைன்டைம் யூனிவர்சிட்டி, இவங்க கூடலாம் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட நான் ரயில்வே கேட்டரிங் பிஸ்னஸை அக்ராஸ் த கண்ட்ரி டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு ஐஆர்சிடிசியில். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து அப்டேட். இவங்க வந்து 525 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட 2 வீலர் செக்மெண்ட்ஸில் குறிப்பாட்டு ஜாவா, எஸ்இடி, பிஎஸ்ஐ இதெல்லாமே அவங்களோட ஒன் ஆஃப் த 2 வீலர் பிராண்ட்ஸ், அவங்களோட சப்சிடரின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிளாசிக் லெஜண்ட்ஸ் யூனிட்ஸ். 525 கோடி நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 875 கோடி. ஸோ அதர் குரூப்ஸும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 525 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிச்சம் ஒரு 250 கோடி வந்து அதர் குரூப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்களோட ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் கேமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்லி டேவிட்சன், ட்ரையம்ப் இவங்களுக்கெல்லாம் காம்படிஷன் ஆட்டு இவங்க வந்து இருக்கிறதுக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மஹிந்திராவில் வந்து அப்டேட். ஆனால் இவங்க எவ்வளவு டிவிஎஸ், பஜாஜ் அப்படிப்பட்ட குரூப்ஸுக்கு, ஹீரோ மோட்டார் இவங்களுக்கெல்லாம் எப்படி காம்படிஷன் கொடுப்பாங்கன்ட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒன்று மணிக்கவும் இவங்க 3 வருஷத்தில் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் தான் இது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 875 கோடி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 525 கோடி, மிச்சம் 250 கோடி வந்து அதர் குரூப்ஸ் இவங்களோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நிறைய நியூஸ் கேதர் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா, நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால அங்கேயும் வேலையை பார்த்துட்டு இங்கேயும் வந்து கேதர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவு கேதர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ நிறைய ஐபிஓஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் கேதர் பண்ண முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது அவங்க வால்ட் டிஸ்னி அவங்களோட 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் மர்ஜர் லண்டனில் நெக்ஸ்ட் வீக்லாம் அவங்களோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ஸோ நிறைய நியூஸ் என்னால் பேச முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து அப்பில் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஸ்டாக்ஸ் பிக் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் ஹையில் தான் இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் தான், குறிப்பாக இந்த கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் 1-2 தான் அப்படி வாங்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. ஃபார்மா செக்டர்லாம் நாட்கோ ஃபார்மா அதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. கீழே விழுந்துனா டெஃபினட்டாக வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்குள்ள மார்க்கெட் நியூஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.